ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். எனக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். இருந்தாலும் ஒரு லாங் வீடியோ கொடுக்கலாம்னு சொல்லி தான் பார்த்துட்டு இந்த வீடியோ நான் இப்போ போடுறோம். ஸோ பாண்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கடன் பத்திரம். ஸோ நம்ம வந்து அரசு சார்ந்த நிறுவனக்கோ இல்லை வந்து கார்ப்பரேட்டோ அங்கே கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் ரைஸ் பண்ணும்போது நம்ம அந்த ஃபண்டுக்கானது இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். அந்த கம்பெனியோ அந்த நிறுவனமோ என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு தரக்கூடிய ஃபண்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆனது கொடுப்பாங்க. இது வந்து 6.57 இல்லைனா 7% சொல்லிட்டு ஒரு இந்த பாண்ட் ஆனது ஒரு 6 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்குது, இல்லை 5 இயர்ஸ் லாக்கிங் பீரியட் இருக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி, இன்ட்ரெஸ்ட்டோட ஃப்ரீக்வன்சி, உங்களுடைய பாண்டோட மெச்சூரிட்டி டேட் எல்லாம் போட்டு ஒரு பத்திரமானதை கொடுப்பாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குது அப்படின்னா நம்ம போடக்கூடிய பணத்துக்கு பேங்க்கோ இல்லை போஸ்ட் ஆஃபீஸோ ஒரு வட்டி வந்து நிர்ணயித்து அந்த வட்டியானதை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பாண்டும். இதுக்கு என்னென்னா கம்பெனிக்கு கொடுக்குறோம், போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பேங்க்குக்கோ ஆர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ நம்ம கொடுக்குற மாதிரி தான் இந்த எஃப்டி. இப்போ பாண்டோட டைப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ பத்திரத்தோட டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், G6 அப்படின்பாங்க, கவர்மெண்ட்டோட பத்திரங்கள், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட. அதே மாதிரி T-பில்ஸ் அப்படின்றது குறுகிய கால டேர்ம்ஸ், அந்த மாதிரி ஒரு அரசு பத்திரங்களாக இருக்கணும். SDL இருப்பாங்க, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசோட பத்திரங்கள் இருக்கும். கார்ப்பரேட்டோட பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாண்ட்ஸ் வகைகள்லாம் இருக்குது. அதே மாதிரி இந்த ரீட்டைல் டைரக்ட் இதெல்லாம் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RBI சைட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து HTTPS RBI retaildirect.org அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அங்கே போய் நம்ம டைரெக்டாக வாங்கிக்கலாம். இதுக்கு யாரும் ப்ரோக்கர்லாம் தேவையில்லை. ஸோ நம்மளே வந்து அவங்கள்ட்ட நம்மளே அந்த லாகின் அக்கௌண்ட் தான் நம்மளே போய் வாங்கிக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா Zerodha அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்கரேஜ் சைட் இருக்குது. Zerodha, Angel One, HTFX அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஆதாரோ பேன் கார்டோ அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட் உள்ள ஆரோட எந்த அக்கௌண்ட்ஸில் உள்ள அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு நீங்கள் அங்கேயும் போய் பாண்ட்ஸ் ஆனதும் வாங்கிக்கலாம். இதை தர க்ரோ ஆப் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. grow.in, angel1.in, htfsecurity.com அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்தியன் பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா indianbonds.com, அதே மாதிரி ஃபிக்ஸ்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு fixedincome.com. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பாண்ட்ஸ் ஆனது வாங்கிக்கலாம். இப்போ சில பேங்க்ஸ்லேயும் வந்து பாண்ட்ஸ் ஆனது தராங்க. இப்போ எக்ஸாம்பிள் SBI, HDFC, ICICI. அதே மாதிரி RBI ஃப்ளோட்டிங் ரேட் பாண்ட்ஸ் இருக்கும். பேங்க் பிரான்ச் அண்ட் நெட் பேங்கிங் வழியாகவும் நம்ம வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. டிமேட் அக்கௌண்ட் தேவையான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு RBI ரீட்டைல் டைரக்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தர பாண்ட்ஸ்க்கு வந்து தேவையில்லை. மற்றபடி இருக்க கார்ப்பரேட் பாண்ட்ஸ் ஆர் NCD பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, செகண்டரி பாண்ட்ஸ், Tier 1 Tier 2 பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ரோக்கரேஜ் சைட் வழியாக நம்ம போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா கட்டாயமாக நமக்கு டிமேட் அக்கௌண்ட் தேவை, ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆனது வச்சுருக்கணும். நம்ம பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா பாண்ட்ஸோட கிரெடிட் ரேட்டிங் பார்க்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு HDFCயில் பேங்க்கில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த பேங்க்கோட கிரெடிட் ரேட்டிங் என்னவாக இருக்குது, AAA, AA, A+ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா லோ ரிஸ்க் உள்ள கம்பெனி ப்ரொஃபைல் அப்படின்னு அர்த்தம். மீனிங் தட் என்ன அப்படின்னா நம்ம போடக்கூடிய பணமானது சேஃபு, அதேமாதிரி நமக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அவங்க சொல்கிறாங்களோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிலே இல்லாமல் நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் அப்படின்னு தான் ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி முதலீட்டு காலம் முடிஞ்சோன்னும் சரி வட்டி நமக்கு கொடுத்துருவாங்க. இப்போ இங்கே பாருங்கள், நான் HDFC செக்யூரிட்டியில் லாகின் பண்ணியிருக்கேன். இதில் போய் எங்கே போய் பாண்டு வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் இன்கம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் உள்ளவங்க அதில் போய்ட்டு நீங்கள் பாண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும், கார்ப்பரேட் பாண்ட்ஸ் சொல்லிட்டு. நான் சும்மா பாண்ட்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போதைக்கு எந்த பாண்டும் இல்லை, இருந்தாலும் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு கரண்ட்லி நோ இஷ்யூஸ் ஆர் அவைலபிள் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி இருக்குது. அதே மாதிரி வந்து கார்ப்பரேட் FD ஏதாவது இருக்கான்னு கிளிக் பண்ணிங்கன்னா அதுவும் இல்லை. அதே மாதிரி NCD அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ NCD பாண்ட்ஸும் எதுவுமே இல்லை. இது வந்து NCDன்றது நான் கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் தட் என்னென்னா இந்த பாண்டானது இந்த கம்பெனி எதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்களோ அதுக்காக தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் போய் ஷேரோ வேறு எதுவும் மார்க்கெட்டில் வாங்க முடியாது. அதுக்காக தான் அது வந்து NCDன்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்டரி லிஸ்டட் பாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு இருக்க பாண்ட்ஸ் சொல்லுவாங்க. இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பார்த்திங்கன்னா NSE, BSE அப்படின்பாங்க. இப்போ நம்ம NSE எடுத்துகிட்டு எனக்கு டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதில் கொடுக்குறோம், கோன் கொடுக்குறோம். கொடுத்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஆல்வேஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கோல்டு பாண்ட் இருக்கா, சவரின் கோல்டு பாண்ட் இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா NSEயில் டேக்ஸ் ஃப்ரீ. ஸோ அதோட மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா 08 செப்டம்பர் 2028 அப்படின்ட்டு இருக்கும்.
அதோடைய ஃபேஸ் வேல்யூ இனிஷியலாக எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 5117. இப்போ வந்து லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமோட விலை 14,648 அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம இந்த பாண்டை வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், இங்கே போயிட்டு இதில் கிளிக் பண்ணிவிட்டு செவரின் கோல்ட் பாண்டில் கிளிக் பண்ணுறோம். எஸ்ஜிபி பை கொடுக்குறோம். இப்போ பை கொடுத்தோன்னே எனக்கு மார்க்கெட் டவுனில் ஐ திங்க் வீக்கெண்ட்னால் வந்து ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ஐசி போகிறேன். என்ஐசி போனோன்னா ப்ரைஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இங்கே காமிச்சிரும் 14,000 சொல்லிவிட்டு. இப்போ நான் லிமிட் கொடுக்குறேன். லிமிட் வேணுமா மார்க்கெட் வேணுமான்ட்டு நான் லிமிட் கொடுத்தேன்னா அந்த லிமிட் வரும்போது நமக்கு வந்து ட்ரேட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி நமக்கு வந்து பாண்டானது க்ரியேட் ஆகிடும். இல்லை மார்க்கெட் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அந்த மார்க்கெட் வேல்யூக்கு ப்ரைஸ்க்கு அன்றைக்கி போய் நின்றுடும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க 14,648 சொல்லியிருக்கோமா. ஸோ 14,000 இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் 14,600 எழுதுவோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் 4892க்கு வந்து 49 வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் 648.92 இருக்குது. நான் அதுக்கு 648 போல் 649 சொல்லி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இங்கே போய்ட்டு ஜஸ்ட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இப்போ சொல்லும் மார்க்கெட் கேன் பி டியூரிங் தி ட்ரேடிங் ஹவர்ஸ் நாட் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் திஸ் டைம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஓகே பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் லிமிட்டுன்னு வச்சுக்கலாம். லிமிட் வைக்கோன்னா நம்ம லிமிட் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ஓகே இவ்வளோ வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லிமிட்டில் நம்ம வைக்கிறோம். லிமிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 10 குவான்டிட்டி சொல்கிறோம். அதோட விலை வந்து ஒரு குவான்டிட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 14,600. ஸோ 1,48,000. ஸோ இப்போ நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோன்னா இப்போ வந்து ஒரு மெசேஜ் வரும். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் இஸ் நவ் க்ளோஸ்ட் would you like to place in ஆஃப்லைனான்னு கேட்கும். நம்ம ஆமான்னு சொல்லிட்டோம்னா நம்ம ஆஃப்லைனில் அந்த ஆர்டரானது எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சரிங்களா. நான் இப்போதைக்கு கேன்சல் கொடுக்குறேன். ஏன்னா மார்க்கெட்டு வந்து நாளைக்கு மண்டே எப்படி அப்போ அதை இல்லைன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலான்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம செக் பண்ணோம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள் இன்னொரு பாண்ட்ஸ் வந்து போகிறோம். செகண்டரி லிஸ்டட் என்சிடியில் எல்என்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இல்லை டாட்டா கேப்ஸ் அப்படின்ட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்என்டி டாட்டா கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டாட்டா எல்என்டியில் வந்து இந்த பாண்டானது வந்து பார்த்திங்கன்னா எப்போ மெச்சூரிட்டி சில இதெல்லாம் வந்து மெச்சூரிட்டியே இருக்காது, டேட்ஸ் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டு பாருங்கள். உதாரணத்துக்கு இந்த பாண்ட் இருக்குது பாருங்கள் இந்தியா இன்ஃபோஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து கொடுப்பாங்க. இன்னொன்று வந்து பாண்டில் நீங்கள் வந்து என்ன படிக்கணும்னா இந்த கோடு என்ன கோடு என்ன நேமு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன எக்ஸ்சேஞ்ச் என்எஸ்சியா பிஎஸ்சியா, இஷ்யூவர் யார், கேட்டகரி என்ன, அதே மாதிரி கிரெடிட் ரேட்டிங்கிறது இங்கே சொல்லியிருப்போம் பாருங்கள் ஏஏ ப்ளஸ் அப்படின்ற. கூப்பன் ரேட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டோட ரேட்டு. கூப்பன் பேன்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மந்த்லியாக இயர்லியாக ஆஃப் இயர்லியா அப்படின்னு சொல்கிறது தான். அந்த பாண்டோட மெச்சூரிட்டி டேட் என்னன்றது, ஃபேஸ் வேல்யூன்றது ஆரம்ப கட்டத்தின் வேலை அப்படின்றது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்டிபின்னு சொல்லுவாங்க. எல்டிபின்றது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸ் என்னவாக இருந்தது அப்படின்ட்டு. ஸோ என்ன டேட்டில் வந்து எக்ஸிக்யூட் ஆன டேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ஒரு தடவை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்ச பிறகு பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐஆர்எஃப்சி கூட நம்ம டேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணால் அதை ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பாண்ட்ஸில் போயிட்டு நம்ம என்சிடி கொடுப்போம். எல்என்டி வந்து பார்த்திங்கன்னா முத்தூட் ஃபைனான்ஸ்லேருந்து டாட்டா கேபிட்டல் எல்என்டிலேருந்து எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்னன்றது இங்கே சில பாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டேட் கொடுக்கல, மெச்சூரிட்டி டேட் கொடுக்கல அப்படின்னா சில பாண்ட்ஸில் இங்கேயே போட்டிருப்பாங்க. ஸோ Jan 27 வந்து இந்த பாண்டானது முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நம்ம என்னன்றது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாண்ட்ஸில் நீங்கள் வாங்கணும். ஸோ எடுத்தோம் எல்லாத்தையும் ஒரே டைமில் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஒவ்வொரு பாண்டும் ஃபுல்லாக உட்காந்து படிங்க. படித்த பிறகு உங்களுக்கு எந்த பாண்டு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களோட பாண்ட்ஸோட பிளானை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ உதாரணத்துக்கு இன்னும் எல்என்டி ஃபைனான்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 8.84 வந்து உங்களுக்கு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு. ஸோ என்சிடின்னு வந்து நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர் அப்படின்பாங்க. ஸோ மீனிங் தட் வந்து உங்களால் இந்த இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஸ்டாக்கோ வேறு எதுவும் வாங்க முடியாது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ இதோட எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13th April 29. ஸோ April 29 அப்போ நீங்கள் வந்து இந்த பாண்டானது முடியுதுன்னு அர்த்தம். ஸோ 3 to 4 years நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர் ஆனம் வந்து எவ்வளோ தருவாங்கன்னா 8.84 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் இங்கே போயிட்டு அதோட லாஸ்ட் ட்ரேட் வேல்யூலாம் எதுவுமே இல்லை, 0ல் தான் இருக்குது. ஸோ நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா சிந்திச்சு போடுறது பெட்டர். அதே மாதிரி கிரெடிட் ரேட்டிங்லாம் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம AAA AA+லாம் நம்ம தாராளமாக வாங்கலாம். அதே மாதிரி கூப்பன் ரேட்டும் என்னன்றதும் கரெக்டாக போடலை, கூப்பன் பேவும் என்னன்னு சொல்லி போடலை. ஸோ இதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி நீங்கள் நல்ல பாண்டாக எடுத்து நீங்கள் போடுறது பெஸ்ட்டு, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் பெட்டர் போங்க, என்ன சைட்ஸில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிரெடிட் ரேட்டிங், கூப்பன் ரேட், அந்த கூப்பன் பே என்ன வேல்யூ, லாஸ்ட்டாக எவ்வளோ ஆயிருக்கு, இது எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்து வாங்குறது கட்டாயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பாய். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வேறு ஒரு டாபிக் பற்றி டீட்டெயிலாக பேசலாம். அது வரைக்கும் பாய்.